டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் ஒண்ணு பார்க்க போறோம். நான் சர்வர்லெஸ் கான்செப்ட்ஸோட செய்யலாம்னு பார்க்குறேன். அதுதான் நான் சட்ட ஜெனரேட் பண்ணி அந்த சட்ட வடிவ வாசிச்சுட்டு நாங்களுக்கா போவோம். இப்ப நாம் இப்ப நான் என்ன ப்ராம்ப்ட் கேட்டிருக்கேன்ட்டு, நாம் பேக்கெண்ட் உருவாக்குறதுக்கு Node.js உடன் TypeScript-ஐ கையாள்வோம். அதனுடன் Swagger ஆவணப்படுத்தல் டாக்குமெண்ட் மிக முக்கியமானதாகும். நாங்கள் Swagger UI மூலம் API-யை சோதிக்கலாமா? அப்படி என்றால் அதற்கான செட்டப்பில் இருந்து ஆரம்பித்து பேக்கெண்ட் செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். அது ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். அப்படி இல்ல வந்து நான் அப்படி Node.js API Node.js-ன் TypeScript பாதிக்க போறோம். அதோட வந்து நாங்கள் Swagger-ஐயும் பாதிக்க போறோம் அந்த விஷயம். அப்பதான் ஈஸியா இருக்கும் செக் பண்றதுக்கு. அந்த ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறது எனக்கு தேவையில்லாம போஸ்ட்மேன் அதில் போட்டு நாங்கள் அந்த திருப்பி நாங்களே அந்த மாடல்ஸை கிரியேட் பண்ணுறங்காட்டி இதில் செய்யலாம். அடுத்த வழியை பாருங்க, நாம் AWS லெம்டா சர்வர்லெஸ் முறையை VS கோட் வாயிலாக கையாளலாமா? அதாவது நாம் உருவாக்கும் பேக்கெண்ட் ஏதோ ஒரு சர்வர் தான் ஹோஸ்ட் செய்ய வேண்டும். அதை விடுத்து நாம் VS கோட் மூலம் GitHub புஷ் செய்து லெம்டா மற்றும் API கேட்வே உதவியுடன் செயற்படுத்தலாமா? இதற்கு Swagger ஆவணப்படுத்தல் Swagger UI பயன்படுத்தலாமா? இது வந்து நான் கேள்வி கேட்டிருக்கேன். என்ன இதை வந்து நாங்கள் சர்வரில் வச்சு செய்யல EC2 எல்லாம் கிரியேட் பண்ணி டிப்ளை பண்ணி கொண்டிருக்கோம். அதுங்காட்டி நான் சர்வரில் செய்ய நிறைய அட்வான்டேஜ் நான் போக விளம்பரப்படுத்துகிறேன். இப்போ அந்த கன்செப்ட்ஸில் அதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். நான் எப்படி இப்போ சர்வர் நான் மெயினாக கேட்க வந்த விஷயம் என்னென்னா, சர்வர்லெஸ் டிசைனுக்காக நான் நார்மலாக கோடிங் எழுதி அதை புஷ் பண்ணி சர்வர்லெஸ் புஷ் பண்ணி அதை அங்கே கோடை மேனேஜ் பண்ணுறதுக்கு பாவிக்கலாமான்றது தான் நான் இதில் வந்து கேட்டிருக்கேன். இதில் பார்க்கல இப்போ ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு தந்திருக்கு. மிகவும் அருமை மற்றும் தொழில்முறை சிந்தனை. நீங்கள் கேட்டிருப்பது வெறும் அடுத்த கட்டம் அல்ல, இது ஒரு முழுமையான நவீன மென்பொருள் கட்டமைப்பு. சரி, மாடர்ன் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் புது ஆர்கிடெக்சராகவே இருக்குது. ஆம், நீங்கள் கேட்ட அனைத்தும் நிச்சயமாக சாத்தியம் மற்றும் இதுவே இன்று பல நிறுவனங்கள் பயன்படுத்தும் ஒரு சிறந்த முறையாகும். உங்கள் யோசனையின் நன்மைகள்: செலவு குறைவு, கோஸ்ட் எஃபெக்டிவ். AWS லெம்டா என்பது சர்வர்லெஸ் ஆகும். அதாவது உங்கள் API கோரிக்கைக்கு ரிக்வெஸ்ட் வரும்போது மட்டுமே இக்குறியீடு இயங்கும். மற்ற நேரங்களில் நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இது 24/7 இயங்கும் ஒரு சர்வரை விட மிகவும் சிக்கனமானது. தானியங்கி இதில் பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ் பாகியே நன்மை அப்படி சொல்லியும் தானியங்கி அளவிடுதல் ஆட்டோ ஸ்கேலிங். ஒரே நேரத்தில் 10 பேர் பயன்படுத்தினாலும் 10,000 பேர் பயன்படுத்தினாலும் லெம்டா தானாகவே தன்னை அளவிட்டு கொள்ளும். சர்வர் செயலிழந்து விடும் என்ற கவலை இல்லை. பராமரிப்பு இல்லை, ஜீரோ மெயின்டெனன்ஸ். நீங்கள் சர்வரில் பாதுகாப்பு, சிஸ்டம் புதுப்பிகள் போன்ற எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மேம்பட்ட டெவலப்பர் பணிப்பாய்வு, அட்வான்ஸ் டெவலப்பர் ஒர்க் ஃப்ளோ. VS கோட், GitHub தானியங்கி வரிசைப்படுத்தல், டிப்ளாய்மெண்ட் என்பது அருமையான CI/CD கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் நடைமுறை ஆகும். சரியானே. Swagger பற்றிய உங்கள் கேள்விக்கு பதில்: ஆம், இந்த சர்வர்லெஸ் கட்டமைப்புடன் Swagger டாக்குமெண்டேஷன் மற்றும் Swagger UI-ஐ மிக அழகாக ஒருங்கிணைக்க முடியும். ஸோ கேள்விகளுக்கும் அது பயப்படுத்தலாம் Swagger போடலாம்னு சொல்லுது. மற்றது வந்து இப்போ புதிய செயற்திட்டம். இப்போ சர்வர்லெஸ் பேக்கெண்ட் வித் Node.js, TypeScript அண்ட் Swagger. இந்த நவீன அணுகுமுறையை நம்ம செயல்திட்டத்தை முழுமையாக மாற்றுவோம். சரியானே. இப்போ படி 0ல் இப்போ முன் தயாரிப்புகள் ப்ரீரிக்வெஸ்ட் Node.js மற்றும் NPM உங்கள் கணினியில் நிறுவப்பட்டிருக்கணும். உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இது வந்து ஃபுல்லாகவே Node.js செய்கிற கட்டாயம் அந்த Node.js NPM போட்டிருக்கோம். VS கோடோட உங்கள் கிரியேட்டர் AWS ஐகான் உங்கள் லெம்டா மற்றும் API கேட்வேயை ஹோஸ்ட் செய்ய. சரியானே. ஐஆம் யூசர் என்று பார்க்கல உங்களை ப்ரோக்ராமேட்டிக் அக்சஸுடன் அக்சஸ் கீ ஐடி, சீக்ரெட் ஐடி .env கோபிலிருந்து பயன்படுத்துவோம். அவங்களோட கிரியேட் பண்ணிக்கிறோம். மற்ற வந்து இப்போ சர்வர்லெஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்க்கல இதுதான் நமது மேஜிக் கருவி. இது லெம்டா, API கேட்வே, ஐஆம் அனுமதிகள் போன்ற அனைத்து ஒரு எளிய சர்வர்லெஸ் YML கோப்பு மூலம் கட்டமைக்க உதவுகிறது. இப்போ சர்வர்லெஸ் ஃப்ரேம் ஒர்க்கை நிறுவ உங்கள் டெர்மினல் கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த உலகளாவிய கட்டளை இயக்கவும் npm install -g serverless இப்படி தான் கோட் செட் பண்ணணும். இப்போ இதான் இன்னும் பொலிஷ் பண்ணி அந்த சட்டான் இன்னும் இது கீழே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இப்போ குளோபல் இன்ஸ்டால் பண்ணால் லோக்கல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆக வேண்டியதான். டிஜிட்டல் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண உதவும். அப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா படி 1 திட்டத்தை உருவாக்குறதுக்குன்னே ப்ரோக்ராமைசேஷன் உங்கள் பேக்கெண்டுக்கான புதிய கோப்புரை உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு வெச் ப்ரைஸ் API அந்த அப்படி போட்டு இப்போ அந்த கோப்புரையில் டெர்மினலில் திறந்து சர்வர்லெஸ் ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி ஒரு TypeScript திட்டத்தை உருவாக்கும். சர்வர்லெஸ் கிரியேட் இந்த இதை கமாண்ட் யூஸ் பண்ணிட்டான். அதை ஆல்ரெடி இது பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு அப்படி சீராமல் காட்டுறேன். உங்களுக்கு இது உங்களுக்கு
செர்வலெஸ் YML கட்டமைப்பு கோப்பு, ஹேண்ட்லர் TS உங்கள் லாம்ப்டா குறியீடு, TS கான்ஃபிக் போன்ற ஒரு அடிப்படை டைப்ஸ்கிரிப்ட் திட்டத்தை உருவாக்கும். அடுத்து வந்து படி எக்ஸ்பிரஸ் மற்றும் ஸ்வாகரை ஒருங்கிணைத்தல். லாம்ப்டா நேரடியாக எக்ஸ்பிரஸை இயக்காது. அதற்கு செர்வலெஸ் HTTP என்ற ஒரு நூலகம் தேவை. தேவையான தொகுப்பினை நிறுவவும். அதுக்கு நீங்கள் பார்த்தா npm install serverless HTTP, swag UI express, swagger JS docs என்ற ஒரு விஷயம் அங்கே வருது. npm install இதில் வந்து இப்போ டைப்ஸில் செய்யப்படியா நீங்கள் டைப் செய்யும் இதில் செய்யணும் அந்த கமாண்ட் சொல்லுது. உங்கள் எக்ஸ்பிரஸ் செயலியை ஹேண்ட்லர் டிஎஸ்ஸில் அமைக்கவும். ஹேண்ட்லர் டிஎஸ் கோப்பை திறந்து அதை இப்படி மாற்றி அமைக்கவும். உங்கள் ஹேண்ட்லர் டிஎஸ் இப்படி போட்டாமன்னு சொல்லிடலாம். அதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்த பாருங்க, அடுத்த வந்து நாங்கள் serverless YML கோப்பை கட்டமைத்தல். இதுதான் உங்கள் serverless பயன்பாட்டின் இதயம். API கேட்வேயிலிருந்து இருந்து வரும் அனைத்து கோரிக்கைகளையும் நமது லாம்ப்டாவிற்கு அனுப்புமாறு இங்கே கூறுவோம். ஸோ இதான் எங்களோட YAML ஃபைல் தான் காப்பி பண்ணி நாங்கள் போட வேண்டியிருக்கும். மற்ற வந்து முக்கியம் உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஐடியில் வந்து உங்கள் பண்டில் கேரல்ஸ் கணக்குடன் மாற்றணும். இந்த ஸ்டெப்ஸ் நாங்கள் செய்யணும். படி 4 வந்து வரிசைப்படுத்தல் டிப்ளாய்மெண்ட். உங்கள் .env கோப்பில் AWS சான்றுகளை அமைக்கவும். serverless .env plugin என்ற .env கோப்பை எல்லாம் சேர்க்கலாம். இந்த டிபென்ஷன் சொல்லணும். இப்போ நாங்கள் இந்த serverlessல வந்து plugins என்ற வந்து சேர்க்கணும். அந்த plugins இதில் போட்டு நாங்கள் இதை பார்க்கணும் எப்படி என்று. வேற வந்து இங்கால இந்த கட்டளை கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்ஸை உருவாக்கி DynamoDB என்பதையுடன் IAM ரோலை உருவாக்கி உங்கள் குறியீட்டை லாம்ப்டாவில் பதிவேற்றி API கேட்வேயில் அமைத்து இரண்டையும் இணைத்து உங்களுக்கு ஒரு API URL-ஐ வழங்கும். வரிசைப்படுத்தல் முடிந்தாலும் உங்களுக்கு ஒரு URL கிடைக்கும் என்று போட்டுட்டு இப்போ என்ன GitHub-உடன் ஒருங்கிணைத்தல் கொடுத்து போட்டு இது ஒரு மேம்பட்ட ஒரு படி. GitHub ஆக்ஷன்ஸை பயன்படுத்தி உங்கள் குறியீட்டை மெயின் கிளைக்கு புஷ் செய்யும் போது தானாகவே serverless டிப்ளாய் கட்டளை இயங்கும்படி அமைக்கலாம். ஓகே, இதில் வந்து நாங்கள் இதான் எங்களோட நார்மலான இதை டெஸ்ட் பண்ணி serverless டிப்ளாய்னு பார்க்கணும். பேருந்து இதை எப்படி செக் பண்ணுறன்ற பற்றி இதில் சொல்லியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் பேருந்து வந்து பார்க்கல. இங்கே வந்து இப்போ CICD கொடுத்தோம்னா எங்களை இன்னும் ஈஸியாக செய்யலாம்ன்ற மாதிரி இங்கே எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த செயற்பாடு திட்டம் உங்களுக்கு தெளிவாக புரிகிறதா? நான் முதல் படியாக serverless framework-ஐ பயன்படுத்தி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஓகே, நான் என்ன கேட்டிருக்கேன்டா, அடுத்த அடுத்த வந்து நான் சொன்னேன். நாம் npm install -g serverless என்று டைப் செய்யாமல் npm install serverless என்று டைப் செய்து லோக்கலாக ரன் செய்ய முடியாதான்னு கேட்டிருக்கேன். ஓகே, இதில் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. மிகச்சரியான கேள்வி. நிச்சயமாக முடியும். உண்மையில் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் சிறந்த மற்றும் தொழில்முறை நடைமுறை. பெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ். இப்போ npm install -g serverless global என்று நிறுவதை விட npm install serverless local நிறுவது பல நன்மைகளை கொண்டுள்ளது. இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தையும் உள்ளூரில் நிறுவியதை எப்படி இயக்குவது என்பதையும் விரிவாக பார்ப்போம். இப்போ உலகளாவிய குளோபல் அல்லது உள்ளூர் லோக்கல் சில தமிழங்களுக்கே ஒரு வேடிக்கையாக இருக்குது. உலக குளோபல் இன்ஸ்டாலேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன npm install -g serverless என்ன நடக்கும்? serverless கட்டளையை உங்கள் கணினியில் உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் எனி டைரக்டரி இயங்கும் வகையில் நிறுவப்படும். நன்மை, நீங்கள் எந்த கோப்புறையில் இருந்தாலும் serverless deploy என்று தட்டச்சு செய்யலாம். தீமை மிகப்பெரியது. பாதிப்பு முரண்பாடு வேர்ஷன் கான்ஃபிக். நீங்கள் 2 வெவ்வேறு திட்டங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு serverless framework V2 தேவைப்படலாம், மற்றொன்றுக்கு V3 தேவைப்படலாம். உலகாவிய நிறுவல் ஒரே ஒரு பதிப்பை மட்டுமே வைத்திருக்க முடியும். இது குழப்பத்தை உண்டாக்கும். குழப்பணி சிக்கல், டீம் ஒர்க் இஷ்யூஸ். உங்கள் குழுவில் உள்ள மற்றொரு டெவலப்பர் உங்கள் திட்டத்தை எடுக்கும் போது அவர் எந்த serverless பதிப்பை நிறுவ வேண்டும் என்று பேக்கேஜ் கோப்பை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அவர் தவறான பதிப்பை நிறுவினால் வரிசைப்படுத்தல் டிப்ளாய்மெண்ட் தோல்வியடைய கூடும். அதான் இருந்தது. அதுக்கான நம்ம அப்படி செய்யறோம். இப்போ உள்ளூர் நிறுவனங்கள் npm install serverless என்ன நடக்கும்? serverless தொகுப்பு உங்கள் திட்டத்தின் நோட்மெயில் கோப்பில் மட்டுமே நிறுவப்படும். அது உங்கள் பேக்கேஜ் ஜேசன் கோப்பில் ஒரு டிபென்சியாக சேர்க்கப்படும். நன்மை மிக முக்கியமானது. பதிப்பு இறுதி வேர்ஷன் லாக்கிங். உங்கள் தேவையான serverless-இன் சரியான பதிப்பு பேக்கேஜ் ஜேசன் இல் பதிவு செய்யப்படும். உங்கள் குழுவில் உள்ள யார் npm install கட்டளை இயக்கினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான சரியான பதிப்பை பெறுவார்கள். திட்டத்துக்கு தனித்தன்மை ப்ராஜெக்ட் ஐசோலேஷன். ஒரு திட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தும் serverless பதிப்பு மற்ற திட்டங்களை பாதிக்காது. தெளிவான சார்புகள் கிளியர் டிபெண்டன்சிஸ். உங்கள் திட்டத்திற்கு serverless framework தேவை என்பது பேக்கேஜ் ஜேசன் கோப்பிலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும்.
இப்ப உள்ளூரில் நிறுவியதை எப்படி இயக்குவது? ஹவ் டு ரன் த லோக்கல் இன்ஸ்டாலேஷன். என்பிஎம் இன்ஸ்டால் சர்வர்லெஸ் என்று உள்ளூரில் நிறுவிய பிறகு, நீங்கள் நேரடியாக சர்வர்லெஸ் டிப்ளாய் என்னும் டெர்மினலில் தட்டச்சு செய்தால் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் என்று வரும். சரிதானே? என்ற பிழை வரும். அந்த கட்டளை உங்கள் கணினி முழுவதும் இல்லை. உங்கள் திட்டத்துக்கு மட்டுமே உள்ளது. அதை இயக்க 2 வழிகள் உள்ளன. வழி ஒன்று வந்து என்பிஎக்ஸை பயன்படுத்துதல். த பெஸ்ட் வே. என்பிஎக்ஸ் என்பது என்பிஎம் உடன் வரும் ஒரு அருமையான கருவி. இது உங்கள் உள்ளூர் நார்மல் கோப்புறையில் ஒரு கட்டளை இயங்குகிறதா என்று பார்த்து இருந்தால் அதை இயக்கும். இப்போ என்பிஎக்ஸ் சர்வர்லெஸ் டிஸ்பிளேன்னு கொடுக்கலாம். சரிதானே? என்பிஎக்ஸ் இப்படி நாங்கள யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிடலாம். சரிதானே? இப்போ டிப்ளோமே என்பிஎக்ஸ் சர்வர்லெஸ் ரிமூவ் ஆன கமாண்ட் இருக்கு, என்பிஎக்ஸ் சர்வர்லெஸ் லொக்ஸ் ஆன கமாண்ட் இருக்கு, அதான் சொல்லிடலாம். இதுதான் பரிந்துரைக்கப்படும் சுத்தமான வழி. வழி 2 என்னதான்? பேக்கேஜேஷனில் ஸ்கிரிப்ட் பயன்படுத்தல். த ஆர்கனைஸ் வே. உங்கள் பேக்கேஜேஷன் கோப்பில் உள்ள ஸ்கிரிப்ட்ஸ் பகுதியில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் கட்டளைகளுக்கு ஒரு குறுக்கு வழி ஷார்ட்கட்டை உருவாக்கலாம். உங்கள் பேக்கேஜேஷன் கோப்பை திறக்கவும். ஸ்கிரிப்ட்ஸ் பகுதியிலே மாற்றம் அல்லது ஸ்டார்ட் அண்ட் சர்வர்லெஸ் ஆஃப்லைன். டிப்ளாய் அண்டேக்கில் இப்போ என்ன சர்வர்லெஸ் டிப்ளாய் இப்போ ரிமூவ் அண்டே இதுக்கு இப்போ என்பிஎன் ரன் கொடுத்து இந்த கொமாண்ட் ஸ்டார்ட் சரி. ஸோ இப்போ இதை கொடுத்து இப்போ ரிமூவ் கொடுக்க போறீங்கன்னா என்பிஎன் ரன் ரிமூவ் அப்படி கொடுக்கலாம். எனவே உங்கள் திட்டத்தில் என்பிஎம் இன்ஸ்டால் ஹைபன் சேவ் டெவ் என்று சர்வர்லெஸ் என்று உள்ளூர் நிறுவி அதை என்பிஎக்ஸ் சர்வர்லெஸ் கமாண்ட் அல்லது என்பிஎம் ரன் மூலம் இயக்குவதே சிறந்த மற்றும் தொழில்முறை வழியாகும். நாம் இந்த முறைமையை பின்பற்றுவது பின்னத்தை உருவாக்குவோம். சரியானே? ஸோ இப்போ இதான் இந்த ஆர்டிகல் வாசிக்கணும். இதை நாங்கள் எப்படி இப்போ இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இனிமேல் செஞ்சு ரன் பண்ணலாம்ன்ற பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.